முத்தம் கொடுப்பது தவறு. முத்தம் என்பது உங்கள் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அதை மற்றவர்களுடைய அனுமதி இல்லாமல் கொடுப்பது மிகப்பெரிய தவறு என்ற மிகப்பெரிய குற்றத்தை சாட்டியிருக்கிறார் பாரு அவர்கள். முத்தம் கொடுத்தது யார்? துஷார். யாருக்கு? பிரியங்காவுக்கு. பிரியங்கா சென்ட் ஆஃப் டைம்ல முட்டி போட்டு கை விரிச்சு கை எடுத்து அப்படின்னு கிஸ் பண்ணியிருக்காரு துஷார். இதை பார்த்துட்டு பார்வதி அதை ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா கொண்டு வர்றாங்க. யாருக்கிட்ட? மேனேஜர்கிட்ட. எப்படிப்பட்ட மேனேஜரு? முகம் கொடுத்து கூட பேசாத மேனேஜர். ஏன்? பார்வதியோட மெடிசினை அவங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன்ற காரணத்துக்காக பார்வதி என்ன பேசினாலும் ஒரு நிமிஷம் அந்த அந்த ஏப்பா தோசை ஊத்திட்டீங்களாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மேனேஜர். ஆனா பார்வதிட்ட மிகப்பெரிய சேஞ்ச் தெரியுது. டென்ஷன் ஆகாம பொறுமையா திருப்பி 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 சொன்னதை சொல்றாங்க. அது மிகப்பெரிய பாசிட்டிவ். முதல் முறையாக பார்வதிய மௌனமாக தனது கருத்துக்களை பொறுமையாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பார்வதியாக நாம் பார்க்கிறோம். இது உண்மையான மாற்றம் என்றால் பாராட்டுக்குரிய விஷயம். சரி, பாரு சொல்ற விஷயம் என்ன? ஒரு கெஸ்ட் கிட்ட நம்ம நடந்துக்கிற முறைக்கு ஒரு அளவு இருக்குல்ல, அந்த அளவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போகும்? ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயியா ஒரு கெஸ்ட்டை சென்ட் ஆஃப் பண்றன்ற பேர்ல முத்தம் கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? அது தவறுன்னு நான் துஷார்ட்ட சொல்லிட்டேன். உங்களோட கருத்து என்னன்னு கேட்குறாங்க. அந்த கருத்தை சொல்லவே மாட்டேங்குது திவ்யா. சரி மேடம், பாரு மேடம், என்கிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த ரூம் சர்வீஸ் போய் ஆர்டர் எடுக்கக்கூடாதுன்னு நேற்று ஒரு அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எல்லா ஹோட்டல்லையும் ரூம் சர்வீஸ் தான் போய் அவங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணும்ன்ற ஆர்டர் எடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ள இருக்க ஒவ்வொருத்தனும் ஸ்கோர் பண்றது பிடிக்காம ஒவ்வொருத்தனும் கேமரால வந்துருவானே, ஒவ்வொருத்தனும் அங்க பெர்ஃபார்ம் பண்றானேன்றது தெரியாம அதனால மனசுல ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு மனசுல ஒரு செகண்ட் தாட் வச்சுக்கிட்டு அவங்க கேமரால போறாங்களே அப்படின்ற வயிற்றெரிச்சல்ல நீங்க அதை பண்றதா இருந்தா தட் இஸ் பேட். வீட்டுக்குள்ள ஒரு கெஸ்ட்ட போய் மேனேஜர் இப்படி சார், எங்க இந்த மேனேஜர் அப்படி சார், இந்த மேனேஜர் இப்படி சார், கொடுமை பண்றாங்க சார், அப்படி பண்றாங்க சார், இப்படி பண்றாங்க சார்னு எந்த எம்ப்ளாயி சொல்லுவாங்க? அங்கேயே அந்த ஹோட்டலா இல்லை. உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகளை நீங்க முடிச்சுக்கிட்டு இவங்க வரும்போது கெஸ்ட் வரும்போது அவங்கள எல்லாரும் ஒரு டீமா நின்று அட்ரஸ் பண்ணணும். வெளியிருந்து வந்துட்டாங்கன்னு அப்படி இப்படி உள்ள இருக்கவங்களை குற்றம் சொல்றது வைக்கிறது அதுலயே மெயினா முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது, என்னென்ன விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்கலாம்? இந்த மேனேஜர் ஷிஃப்ட் வைஸ் நடந்திருக்கலாம் அப்படின்னு காலையில் அவங்களை கூப்பிட்டு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டது. ஷிஃப்ட் வைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 24/7 எல்லாரும் முழிக்க வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைமுக்கு முழிச்சிருக்கலாம். நைட்டு இன்ட்ரெஸ்டிங்கான பல வேலைகள் பார்த்துருக்கலாம், நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கலாம், காமெடி பண்ணியிருக்கலாம், பாட்டு பாடுறவங்க அது ஒரு வைப் இருந்திருக்கும். 24 hours எல்லாரும் முழிச்சிருக்க தேவையில்லை அப்படின்னு இந்த வேக்கப் பண்ணி கரெக்டாக இந்தந்த டைமுக்கு இந்தந்த டீம் வேக்கப் ஆச்சு அப்படின்னா இந்தந்த டைமுக்கு இந்தந்த வேலை முடிஞ்சிரும்னு செமையாக பிளான் பண்ணியிருக்கலாம். கிச்சன் டீமை அதில் மெயின் வேலை பார்க்கக்கூடிய ஆளை ஸ்வாப் பண்ணி விடலாம். அதெல்லாம் இப்போ பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் ஸ்வாப் பண்ணியிருக்கலாம். மேனேஜர் தூங்கிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் எழுப்பி விட்டுருக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் தூங்கும்போது மேனேஜர் இருந்துருக்கலாம். இது எந்த பிளானிங்கும் பண்ணாமல் மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு ரிசப்ஷன் 24 hours திறந்து இருந்தக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு அப்படின்னு காலையில் சுட்டி காட்டப்பட்டது. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒரு ஹோட்டல் டாஸ்க்குன்னு கொடுக்கப்படும் போது அந்த ஹோட்டலில் என்னென்ன இருக்க வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு நம்ம என்னென்ன எஃபர்ட் போடணும் அப்படின்றத டோட்டலாக எல்லாரும் மறந்துட்டு திரும்பவும் இந்த டாஸ்கை வன்மத்துக்காகவே விளையாண்டுருக்காங்க. அதில் திவ்யா சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. எல்லாரும் கூடயும் காலையில் போய் ஒரு சண்டை போட்டு வந்துட்டாங்களா, துஷாருக்கு அவங்களுக்கு ஒரு சண்டை, எப்படி 5 நிமிஷத்தில் கிளம்ப முடியும்? எந்த ஹோட்டல்லையாவது மேனேஜர் அப்படி தாண்டா இருப்பாங்க. மேனேஜர் ஷவுட் தான் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். மேனேஜர் ஷவுட் பண்ணுவாங்க, உடனே எம்ப்ளாயி அங்கன்னு அதெல்லாம் சரி 5 நிமிஷத்தில் எப்படி கிளம்ப முடியும்? ஷவுட் பண்ண முடியாது. உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அவங்க. நீங்க அந்த கேரக்டராகவே மாறலடா, நீங்க எல்லாமே உள்ள இருக்கக்கூடியவனாவே இருக்கீங்கடா. புரியுதா மக்கள் என்ன சொல்றது? என்ன சொல்றது? இவங்கள யார் ஒரு ஆள் விடாம எல்லாருமே தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் இருக்காங்க. உள்ள அந்த டாஸ்க்குக்கான எஃபர்ட் ஒரு வெங்காயமும் போடலை அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். கருத்துக்களை பதிவிடுங்க. பாருக்கும் இவங்களுக்கும் நடுவில் ஒரு அன்பை கொண்டு வர்றதுக்கு பாரு ட்ரை பண்றாங்க. நான் உங்களிடம் நான் பொறுமையாக ஒரு நிமிஷம், எப்பா அந்த தோசை ஊத்துனீங்களாப்பா?